இப்போ ரீசெண்டாக தான் யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும், அவங்களுக்கான நீதி கிடைக்கும், இங்க சட்டம் வந்து எல்லாருக்குமே சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து சாத்தன்குளம் வழக்குல வந்து கிடைச்சிச்சு. அதுல இருந்து நம்ம மூச்சு விடுறதுக்குள்ளேயே இப்ப திரும்ப ஆலங்குளத்துல ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முடிஞ்சா நீ என்ன புடிச்சு பாரு அப்படின்னு சொன்ன சவுக்கு சங்கர் அவர்களை வந்து இப்போ காவல்துறை வந்து கைது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா சாத்தன்குளம் வழக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல சம்பந்தப்பட்ட காவல்துறை அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரெட்ட மரண தண்டனை. ஏன்னா ரெண்டு பேரையுமே வந்து அடிச்சு சித்திரவதை பண்ணி வந்து கொலை பண்ணாங்க. அதுக்காக ரெட்ட மரண தண்டனை வந்து கொடுத்தாங்க. அந்த நீதிபதி அவரோட பேர் வந்து முத்துக்குமரன். அந்த முருகப்பெருமானே வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்குள்ளேயே இப்போ என்னாச்சுன்னா, நேத்து ஆலங்குளத்துல காவல்துறையால ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அவரோட அந்த காவல்துறையோட எஸ்ஐயோட பேரு வந்து இசக்கி ராஜா. ஃபர்ஸ்ட் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு வந்து இது வேற வாய் அது நாரவாய் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு முகம் இருக்கு. ஒரு முகம் வந்து எல்லாருமே பாக்குற மாதிரி, எல்லாருமே வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அவர் வந்து நீங்களாம் வந்து காவல்துறையில வரணும் அப்படின்னா அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல, அதுக்காக நீங்க வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவாலாம் பயங்கரமா பேசுவாரு. அவரை வந்து கெஸ்டாலாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவர் ஒரு ரீல்ஸ் பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம். சிங்கம் சூர்யா அப்படின்னு மனசுல நினைப்பு போல அந்த மாதிரி தான் வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அவரை வந்துட்டு எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. சோசியல் மீடியால வந்துட்டு வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, முடிஞ்சா ஒத்த வாங்கடா, நான் வந்து யூனிஃபார்ம் இல்லாம கூட வர்றேன், நான் வந்து யாரையுமே கூட்டிட்டு வர மாட்டேன், தனியா வர்றேன், வாங்க மோதி பார்ப்போம் அப்படின்னு அவர்லாம் வந்து அவர் பேசின ஒரு ஆடியோ கூட இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இவரோட ஒரு முகம் இருந்தாலும் இன்னொரு முகம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. இவர் வந்து ஒரு சாதி வெறியனா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஆலங்குளத்துல அவரோட பேர் வந்து மணிகண்டன். அவருக்கு வயசு வந்து 32. அந்த பகுதியில வந்து கல்லு வந்து இறக்குறாங்க, கல்ல வந்து வெளியில விக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, அவரை வந்து சந்தேகப்பட்டு அவரை வந்து மரத்துல ஏற சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்து அவரோட அண்ணன், அவர் அண்ணன் மட்டும் இல்ல அவங்களோட பசங்க ரெண்டு பேரும் குளிக்கிறதுக்காக அந்த வழியா போயிருக்காங்க. அப்போ என்ன இங்க ஒரே போலீஸ் கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. அப்போ இந்த இசக்கி ராஜா இருக்காருல, அவர் வந்து அவங்க அண்ணனையும் அவங்க அண்ணனோட பசங்களையும் வந்து சாதி ரீதியா ரொம்பவே வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு. ரொம்ப ஆபாசமாவுமே பேசியிருக்காரு. அவங்கள வந்து அடிக்கிறதுக்குமே முயற்சி பண்ணிருக்காரு. இதனால மேல மரத்துல ஏறிட்டு இருந்த மணிகண்டன் வந்து ரொம்ப கடுப்பாயி கீழே வந்து இந்த இசக்கி ராஜாவுக்கும் மணிகண்டனுக்கும் வந்து பயங்கரமான ஒரு மோதல் உண்டாயிருக்கு. இந்த சண்டையில இசக்கி ராஜா அவர்களை வந்துட்டு மணிகண்டன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யா இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அப்படி நடக்கல. அந்த தற்காப்புக்காக இசக்கி ராஜா வந்து மணிகண்டனை வந்து சுட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் வந்து 4 டைம் வந்து ஷூட் பண்ணிருக்காரு. அதுல 2 குண்டு வந்து அவரோட கால்ல சுட்டு அவரை வந்து நெல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இப்ப சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஆனா சன் நியூஸ்ல மட்டும் வழக்கம் போல வரல. விஜய் அவர்களை விமர்சனம் பண்றது, தேவையில்லாத நியூஸ் எல்லாம் வந்து போடுறது, இந்த மாதிரி தான் வந்து அதுல போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தால இப்போ இசக்கி ராஜா அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அவரை வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க? அவரை வந்து வேலையை விட்டே தூக்கணும். ஏன்னா இப்படி ஒரு பதவி இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல தானே அப்பாவி மக்கள் மேல இவங்க வந்து தேவையில்லாம ஒரு பழிய போட்டு இவங்களோட அதிகாரத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, கஞ்சாவை விற்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு இங்க யாருமே வந்து கேள்வி கேட்கறது இல்ல, அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல. இவங்களுக்கு அப்பாவி மக்கள் அப்படின்னா எங்க இருந்து தான் இப்படி ஒரு அலட்சியம் வருது அப்படின்னே தெரியல. இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சாத்தன்குளம் கேஸ்ல எப்படி ஒரு நீதி கிடைச்சோ அந்த மாதிரியும் இந்த காவல்துறையுமே வந்துட்டு கடுமையா தண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நோக்கமுமா இருக்கு. அதுதான் வந்து என்னோட கருத்தாவுமே இருக்கு. சோ இது சம்பந்தமா அடுத்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு இதுக்கப்புறமா காவல்துறையில வந்து அவர் இருக்கவே கூடாது. ஏன்னா இவர் வந்து ஒரு சாதி வெறியனா தன்னோட ஜாதியோட அடையாளத்தை வந்து காட்டிட்டு இருக்காரு. மத்த ஜாதியை வந்து ரொம்ப கீழ்த்தனமா பேசிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து காவல்துறையில இருக்குது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் அவரை வந்து ஆந்திராவுல காவல்துறை வந்து கைது பண்ணிருக்காங்க. அவரை வந்து கைது பண்றது அப்படிங்கிறது வந்து இது வந்து முதல் முறை கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. 2022ல பெண் காவலர்களை வந்துட்டு ரொம்பவே ஆபாசமாவும் அவதூறாவும் பேசினாரு அப்படின்னு சொல்லியும் வந்து அவரை கைது பண்ணாங்க. இப்போ டிசம்பர் 2025ல கூட அவரை வந்து கைது பண்ணாங்க. இப்போ அவர் வந்து இடைக்கால ஜாமீன்ல தான் வந்திருக்காரு. அவரோட யூடியூப் சேனல்ல வந்து திமுக சம்பந்தமா எந்த ஒரு வீடியோவும் போடல அப்படின்னாலும் அவர் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணார் தெரியுமா? அவரோட பிளான் இருக்கு தெரியுமா? அது பக்காவான பிளான். தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தொடர்ந்து வீடியோவா போட்டு 5 லட்சம் இருந்த சப்ஸ்கிரைபரை 7.5 லட்சத்துக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா விஜய் அவர்களுக்கு எதிராகவே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இது ஒரு பக்கம் மாறி இருந்தாலும் திமுகவை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டா தான் இருந்துச்சு. திமுகவோட இந்த 5 வருஷம் ஆட்சியில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அவங்களோட அமைச்சர்கள்லாம் வந்து எவ்வளவு ஆட்டைய போட்டிருக்காங்க, அவங்களோட சொத்து
மதிப்பு எவ்வளோ, அது சம்பந்தமான எல்லா ப்ரூஃபையுமே நான் வந்து வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து மிரட்டிட்டு இருந்தாங்க. சோ அதனால திமுகவோட சதி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் பதவியிலே கிடையாது. சோ அதனால அவருக்கும் இதுக்குமே வந்து சம்பந்தம் இல்ல. அவரை இப்போ கைது பண்ணதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் வந்து காவல்துறையை வந்து ரொம்ப கேவலமா பேசினதுனாலையும் அது சம்பந்தமா தான் அவரை வந்து கைது பண்ணியிருக்கதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து திமுகவை விமர்சனம் பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அதிமுகவை பத்தி எதுவுமே ஏன் பேச மாட்டாரு? அதுக்கு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இப்ப ஆளுங்கட்சியா யார் இருக்கா? திமுக தானே இருக்காங்க, அவங்கள தானே நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலுமே அவர் கேள்வி கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் அதிமுகவோட ஒரு அடிமையா இருக்காரு. அதுதான் வந்து உண்மை. ஆனா சில பேர் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து அவர் ஏதோ பெரிய போராளி மாதிரி அவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மைண்ட் செட்டை முதல்ல நம்ம மாத்தணும். இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆலங்குளத்துல காவல்துறை வந்து ஒரு சாதி வெறியால அவரோட கெத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்பாவி மணிகண்டன் அவரை வந்து சுட்டதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சவுக்கு சங்கர் அவரை கைது செஞ்சது சரியா இல்லையா அப்படிங்கிற உங்க கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.